ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் லவ்லி லோகு. ஸோ நான் இப்போது எங்கே இருக்கேன்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் பிரம்மதேசம் என்ற கிராமத்தில் பார்த்திங்கன்னா பின்னாடி தெரியுதுல இந்த ராஜேந்திர சோழன் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். ஸோ இதனுடைய வரலாறை காண்போம் வாங்க. முதலில் இந்த கோபுரத்துக்கு உள்ள போலாம் வாங்க. ஸோ இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா இதற்கு மேலே பாருங்கள், சின்ன சின்ன செங்கற்களை கொண்டு எப்படி கட்டியிருக்காங்கன்னு. இப்போது உள்ளே பார்த்திங்கன்னா கோவில் இருக்கு. ஸோ கல்வெட்டுக்களிலிருந்து இந்த கோவிலோட பெயர் என்ன சொல்கிறாங்கன்னா சந்திர மௌலீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுகிறார்கள். ஸோ இதற்கு பக்கத்திலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிணறு ஒன்று இருக்குது. வாங்க பார்ப்போம். ஸோ இந்த கிணற்றில் நீர் இன்னமும் இருக்குது. ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஸோ இப்போ பார்க்குறீங்களே மஞ்சள் நிறமாக செந்நிறமாக இருக்குல்ல, இது பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. அப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா கருங்கலால் கட்டப்பட்டது பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்திலும் சோழர் காலத்திலும் கட்டப்பட்டிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இங்கே பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த கல்வெட்டுகளில் பார்த்திங்கன்னா வந்தியத்தேவன் மட்டும் இல்லாமல் பல சோழ மன்னர்களின் வரலாறும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வெட்டுகளிலிருந்து இந்த கிராமத்தோட பெயர் என்னவா இருந்துச்சுன்னா ராஜமங்கல சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கு. இந்த கோவிலோட விமானத்தை பாருங்கள், எந்த அளவுக்கு கலை சிற்பங்களை செதுக்கி வச்சுருக்காங்கன்னு. இந்த கோவில் பார்த்திங்கன்னா கல்வெட்டுகளாலேயும் கட்டப்பட்டதுன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ஏகப்பட்ட கல்வெட்டுகள் பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா தெற்கு புறம் ஒரு வாசலும் வடக்கு புறத்தில் ஒரு வாசலும் பார்த்திங்கன்னா இருக்குது. இது பார்த்திங்கன்னா தெற்கு, இது பார்த்திங்கன்னா வடக்கு. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா சந்திர மௌலீஸ்வரர் சிவன் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கார். நீங்கள் இந்த கோவிலை சுற்றி பார்க்கும்போது வந்தீங்கன்னா அங்கே இருப்பார் ஒருத்தர். அவர்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த கோவிலை திறந்து விடுவார். நீங்கள் உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இது ராஜேந்திர சோழனுடைய மெமோரியலாக இருக்குமோ, அதாவது பள்ளிப்படையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இது ராஜேந்திர சோழனுடைய பள்ளிப்படை கிடையாது. இது பார்த்திங்கன்னா சந்திர மௌலீஸ்வரர் ஆலயம். மஞ்சள் நிறமாக இருக்க இது பல்லவர் கருங்கல்லால் கட்டப்பட்ட, இது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட.